வீடு கட்டினால்தான் ஆண் பறவைகளுக்கு திருமணம். மனிதனைப் போலவே திருமணத்திற்கு முன்பு பல கல்யாண சடங்குகள் செய்யும் கப்பல் பறவைகள். ஒரு வயதை கடந்த ஆண் மற்றும் பெண் பறவைகள் ஒவ்வொரு வருடமும் வெறுவேறு துணையுடன் குடும்பம் நடத்தும். இதை கேட்க மிகவும் அதிசயமாக தோன்றும். அதனால் இறுதி வரை பாருங்கள். மீனவர்கள் கடலில் மீன் இருப்பதை அறிய இந்த பறவைகள் எந்த திசையில் பறக்கின்றன என்று கவனிப்பார்கள். அந்த திசையில் சென்றால் அதிக மீன்கள் காணப்படும். அதனால் இதனை கடல் காவலன் எனவும் சில இடங்களில் அழைக்கின்றனர். சரி, விடயத்துக்கு வருவோம். டிசம்பர் மாதம் முடிந்த பின், குறிப்பாக உலர்ந்த காலம் தொடங்கும் போது, ஒவ்வொரு ஆண் பறவையும் மரத்தில் அல்லது புதரில் சிறிய கிளைகள் மற்றும் குச்சிகள் கொண்டு கூட்டின் அடித்தள அமைப்பை உருவாக்குகிறது. இது கூட்டை வலுவாக நிலைநிறுத்தவும் குஞ்சுகள் பாதுகாப்பாக இருக்கவும் உதவும். பின்பு அடித்தளத்தின் மேலே மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தி அனைத்து இடைவெளிகளையும் நிரப்பும். அதன் மேலே இலைகள் மற்றும் பஞ்சுகளை பயன்படுத்தி மெத்தை போன்ற அமைப்பை உருவாக்கி ஆண் பறவைகள் சுமார் 10 நாட்களில் கூடு கட்டி முடிக்கும். இவை கூட்டமாக வாழும் என்பதால் ஒரே மரத்தில் பல ஆண் பறவைகளின் கூடுகள் காணப்படும். பின்னர் ஆண் பறவைகளில் மட்டும் காணப்படும் சிவப்பு நிற தொண்டை பகுதியை காற்றை நிரப்பி பலூன் போல் பெரிதாக்கி தனக்கு துணை கிடைக்கும் வரை ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தனது கூட்டுக்கு அருகில் நிற்கும். பெண் பறவைகள் ஆணின் சிவப்பு பையின் அளவு, கூட்டின் உறுதி, ஆண்களின் ஆரோக்கியம் ஆகியவற்றை பார்த்து துணையை தேர்ந்தெடுக்கிறாள். ஆனால் பெண் பறவை ஆரோக்கியம் குறைவாக இருந்தாலும், உடல் மெலிந்து காணப்பட்டாலும் எதையும் பொருட்படுத்தாமல் பெண் சரி என்றவுடன் உடனே ஆண் பறவை இனப்பெருக்கத்திற்கு ஒப்புக்கொள்ளும். பின்பு 2 முட்டைகள் இட்டு அடைகாத்து குஞ்சுகள் பறக்கும் அளவுக்கு வளர்ந்த பின் இருவரும் பிரிந்து விடுவர்.